விஜய் தன்னுடைய டிமாண்டை உயர்த்தி கொண்டே போகிறார். அதற்குண்டான முதல் கட்ட அறிவிப்பை நேற்றைக்கு செயற்குழுவில் வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை எல்லாம் 100 விழுக்காடு அப்படியே ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. காரணம், பாஜகவோடு எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டு அதில் உறுதியாக நிற்கிற கட்சி என்று பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் சொல்ல வேண்டும். ஏனைய எல்லா கட்சிகளும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள், அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பழைய காலத்து கதையாக இருந்தாலுமே கூட பாஜகவோடு கூட்டு இல்லை என்று அறிவித்தால் அதில் உறுதியாக விஜய் நிற்பாரா என்கிற பிரதானமான கேள்விதான் இப்போது நம் முன்னால். நிச்சயமாக அப்படி விஜய் நிற்க மாட்டார். அதற்குண்டான எந்த தேவையும் விஜய்க்கு இல்லை. ஏன்னா விஜய் உண்மையிலேயே தன்னுடைய நிலைப்பாட்டில் அழுத்தமாக இருப்பார் என்று சொன்னால் முருகன் மாநாடு குறித்து அதிலே உங்களுடைய கொள்கை தலைவர் என்று நீங்க இந்த செயற்குழுல சைட்ல மிகப்பெரிய படத்தை பெரியாருக்கு வச்சிருந்தீங்க. அப்ப அந்த பெரியார் குறித்த காணொளி ஒளிபரப்பப்பட்ட போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் ஏன் வாய் திறக்காமல் இருந்தீர்கள் என்பதற்கு விஜய் பதில் சொல்லணும். இரண்டாவது, இதே மதுரையில் திருப்பரங்குன்றம் விவகாரம், அங்கே யாருடைய பக்கம் விஜய் நின்றார்? விஜயினுடைய குரல் யாருக்கு ஆதரவாக ஒலித்தது? ஏன் விஜயினுடைய குரல் வெளிப்படவே இல்லை? இப்ப பாஜக தான் முழுக்க முழுக்க அதில் சூத்திரதாரி என்பது எல்லோருக்குமே தெரியும். பாஜகவினுடைய வியூகங்களை முனைமுழுங்க செய்வதற்குத்தான் தமிழக அரசு படாத பாடுபட்டது. அந்த விவகாரத்துல ஒரு கூட்டத்தை கூட்டிய அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்கு முன்னெச்சரிக்கையாக அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டது தமிழ்நாடு அரசு. அப்படி ஒரு சூழல், பதட்டமான நிலையில் தமிழ்நாடு ஒரு 2-3 நாட்கள் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கப்பட்ட நிலையில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த இடத்தில் விஜயினுடைய குரல் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்காக ஒலித்திருக்க தேவையில்லை. பெரும்பான்மை சொல்லி மிரட்டுபவர்களை கண்டித்திருக்க தேவையில்லை. உங்கள் குரல் என்ன என்பதையாவது வெளிப்படுத்தி இருக்கலாம் அல்லவா?